வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ எங்கள் சின்ன பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு. அதுக்காக ஒரு சீட்டு போட்டு நாள் பார்த்து சீட்டு போட்டு தேவையானதெல்லாம் வாங்கின்னு வரலான்னு எழுதி வச்சுருக்கேன். அந்த சீட்டு தான் இது. இது வந்து குங்குமச்சிமிழ். குங்குமம் எல்லாருக்கும் கொடுக்கலாம் சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு இப்போ வந்து ஆரம்பிக்க போகிறேன். எல்லாருக்கும் சொல்லிட்டு குங்குமம் கொடுத்துட்டு வரலான்னு சாமியாண்ட வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். நானே தான் ஒத்த கையில் வீடியோ எடுக்கிறேன். இப்போ எங்கள் பெரிய பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நான் வச்சுக்கிறேன் குங்குமம். அதுக்கப்புறம் எல்லாரும் வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து எங்கள் சின்ன பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிச்சு. அதுக்காக நாங்கள் புட்டு செஞ்சு ஒரே 3ஆம் நாளே தண்ணி ஊற்றுறேன். அதனால் புட்டு செஞ்சு கவர் போட்டு அந்த கவர் வாங்கிட்டு வந்து அந்த 2 கரண்டி புட்டும் ஒரு வடையும் வச்சு பேக் பண்ணுறாங்க. இந்த பாப்பா வந்து பக்கத்து வீட்டு பாப்பா, எங்கள் பெரிய பொண்ணு, எங்கள் வீட்டுக்காரு புட்டும் வடையும் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். பேக்கெட் பண்ணுறாங்க. வடை வைக்கிறாங்க ஒரு கவரில். 2 கரண்டி புட்டு ஒரு வடை வச்சு பின் பண்ணிட்டாங்க பாருங்கள். இது எங்கள் பெரிய பொண்ணு. பக்கத்து ரூமில் வந்து கிச்சனு, அதில் எதிர் வீட்டுக்காரங்களும் பக்கத்து 3 ரூம் இருக்குது. அதில் நடு ரூமில் வந்து புட்டும் வடையும் பக்கத்து வீட்டு பாப்பாவும் எங்கள் பெரிய பாப்பா எங்கள் வீட்டுக்கார் போடுறாங்க. கிச்சனில் வந்து ஃபஸ்ட் ரூம் இது. இதில் வந்து வடை சுடுறாங்க. இவங்க எதிர் வீட்டுக்காரங்க எங்கள் சின்ன பொண்ணோட ஃப்ரெண்டு, இவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவங்க வந்து இந்த பக்கம் பச்சை புடவை கட்டியிருக்காங்க வந்து எதிர் வீட்டுக்காரங்க. இவங்க வந்து 3 வீடு தள்ளி இருக்காங்க. கூரை வீடு தான், சிம்பிளாக செய்கிறேன். இப்போ எங்கள் சின்ன பொண்ணு வந்து தாவரத்தில் உட்காந்துருக்கு. எங்கள் பெரிய பொண்ணு வந்து பாத்ரூமில் 3 அன்னக்கூடை கழுவி பொட்டு வச்சு தண்ணி ஊற்றி பூ போட்டுங்குது. எங்கள் பெரிய பொண்ணு தான் எனக்கு முக்கால்வாசி நிறைய உதவி பண்ணிச்சு. ஒரே நாளில் நான் தண்ணி ஊற்றா சொல்லிட்டு ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு செஞ்சேன். ஃபுல்லாக ஊற்று ஃபுல்லாக. எங்கள் பெரிய பொண்ணு நிறைய உதவி பண்ணிச்சு. வா. இது அடுத்தது எங்கள் பெரிய பொண்ணு வந்து நலுங்கு வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி நலுங்கு வைக்கிறதுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் நான் எடுத்து ரெடி பண்ணி கொடுத்தேன். அதை எடுத்துன்னு வந்து வச்சுட்டு இப்போ விளக்கேற்ற போகுது. பன்னீர், சந்தனம், குங்குமம், அரிசி தலையில் போட்டு வாழ்த்துறதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து நான் வாங்கிட்டு வந்தது தான். நானும் எங்கள் வீட்டுக்காரும் வாங்கிட்டு வந்தது தான். எதிர் வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. அவங்க தான் காலையிலேருந்தே எனக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. முன்னாடிலேருந்தே உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. நீ சொந்தக்காரங்க யாரும் வரலனாலும் நான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு எனக்கு அம்மா மாதிரி வந்து கூட இருந்து விளக்கேற்றி காலையில் 1.5 நாளாக எனக்கு உதவி பண்ணாங்க. இது செய்யணும் அது செய்யணும்னு. எனக்கும் தெரிஞ்சாலும் ஒரு கூட ஒருத்தரவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள கூட வச்சுட்டு செஞ்சேன். அவங்களும் எங்கள் பெரிய பொண்ணு விளக்கேற்றிட்டாங்க. எங்கள் சின்ன பொண்ணு பாரு கீழே வைக்காத பூரி உள்ளே வை. அன்னக்குடியில் அன்னக்குடி தூக்கின்னு வெளியே போய் அப்படியே கொடுக்கணும். 25 தட்டு இருக்கட்டும், பரவாயில்ல, எடுத்து வை உள்ள. அப்படியா இருக்கட்டும். அப்படி பழம் இருக்கிறது வாங்கின்னு வந்து வச்சுக்கலாம். பழம் இருக்கிறத மட்டும் வை. வச்சுட்டியா? இப்போ நீ வைம்மா. அதில் போடுமா, அதை பக்கெட்டில். அந்த அண்ணன் சில்வர் டப்பாவில். அதில் 25 புட்டு இருக்குது, வடை இருக்குது. இதில் 25 தட்டு இருக்குது. இரு, அப்படியே உட்காருங்க. உட்காருதா பூர்ணிமா? கீழே அப்படியே பெட்டில் உட்காரு. வராரு. என்னதால அங்க பன்னீர் ஊத்துங்க. எதுக்கு இங்க எடுத்துட்டு வரீங்க? அது அம்மாட்ட கொடு, ஊத்துவாங்க. அது ஒரு டசன் 1/2 டசன் இருக்கு பாருமா பழம். கேளுமா, நீ கேக்குறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. எடுத்துக்கு போ, அது வாங்கு. அப்பாவும் நீ வாங்குங்க. போ நீ தான் வாங்க. அப்பாவுக்கு வாங்கலாம். எங்க எதிர் வீட்டுக்காரங்க எங்க பாரு 2 பேருமே. ஓகே. எங்கள் சின்ன பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணி 3ஆம் நாள் தண்ணி ஊற்றுறதுக்கு தெருவில் இருக்கிறவங்கலாம் ஒரு 10 வீட்டுக்கு சொன்னேன், வந்துட்டாங்க. அக்கம் பக்கம் இருக்கவங்கலாம். எங்கள் வீட்டுக்கார் கூட பிறந்தவங்க வந்து 7 பேர். அதில் எங்கள் மச்சனம் மனைவி மட்டும் வந்திருக்காங்க. அதை பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு உட்காந்துருக்காங்களா, அவங்க தான் எங்கள் ஓரத்தி. சின்ன பொண்ணுக்கு வந்து தண்ணி ஊற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நான் தான் வந்து ட்ரெஸ்ஸை போட்டு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டேன். நலுங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கூட பிறந்தவங்க இல்லாதனால இந்த எதிர் வீட்டு தம்பி வந்து எனக்கு ட்ரெஸ் கொடுத்து ரெடி பண்ணி தான் ஒவ்வொரு அங்கே போமா முன்னாடி.
ஏமா போற வாமா நீங்க கூட இருக்குது அப்புறம் சொல்லுவா உனக்கு மட்டும் வீடியோகிராஃபர் எனக்கு யாருமே இல்ல பாக்கும்போது எடு பாக்க சொல்லிட்டு ஒருத்தர் வைக்கும்போது அவளுக்கு போட்டோகிராஃபர் வச்சமா அதே மாதிரி இப்ப சொல்லாத செய்தியை போட்டு எடுத்துடு வீட்டுக்கு அழைக்கிறானே வீட்டுக்கு அழைக்கும்போது வெயிட் பையில தேடி பார்க்கறாங்க அவன் வண்டி எடுத்து போட்டாங்க எடுக்க மாட்டானே எடுத்துட்டாங்க அவ வீடியோ எடுக்கறா வீடியோ எடுத்துட்டா வீடியோல நடுவுல இங்க போட்டோ ஆப்ஷன் கிடையாது எடுக்க முடியாது இதுல இல்லையே போட்டோ ஆப்ஷன் வீடியோ எடுக்க நீ நல்லா தான் செய்றீங்க ஆறு அது என்ன பண்ண கேக்குது யாரு நினைச்சீங்க போமா வைங்க மாமா 5 மணி இப்பதான் ஆகுதா கலை 5:30 ஆயிடுச்சு இல்ல 5:40 ஆயிடுச்சுமா இருட்டி போச்சு அதுதான் பயமா இருந்துச்சு வாங்க வேலைக்கு போய் வந்து நாளைக்கு டைம் போணும் டாக்ஸி வாங்க கரெக்ட்டா வரும் சரியா டிக்கெட் போட்டு ஆட்டோ வர முன்னாடி வந்துருப்பேன் போன சாட்டர்டே லீவ் விட்டாங்க அப்பலாம் 3 வயசு வரைக்கும் காட்ட இனிமேல் லீவ் வரல அத்தோட ஆஃபர் எக்ஸாம் லீவ் வரல ஆனா லீவாவே விடுறாங்க பா ஸ்கூலுக்கு நீங்க வேற எல்லாம் காலேஜுக்கு லீவே விட மாட்டாங்க லீவே விட மாட்டாங்க பிரீத்தி இப்படி வந்துடா அட பிரீத்தி நீ சீன்ல கவரே ஆவல பிரீத்தி எதை பாரு இந்த பக்கம் பாரு நானா ஈ போமா மேடம் கொஞ்சம் மேல அப்படிதாங்க நன்றி அதெல்லாம் இருக்குது இவ்வளவு அப்படியே பாரு சரி ஐயோ இது வேணும் கேட்டல சரிடி பாவல அது கூட ஆமா எப்போ என்ன செய்வீங்களா அத்தை செய்வீங்களா மேக்கப் போட்டு விடுமா டான்ஸ்க்கு எப்படி மேக்கப் போட யார் வந்த கரெக்ட் பாருங்க பாரு வந்து மேக்கப் போட ஓடிடுவா போட்டுருக்கோம் போனாலும் இதுவே இருக்காது அதெல்லாம் நீ கம்மியா இருக்கு எல்லாரோட பேரும் எப்ப வராங்க பாருங்க பாடி 6 மணிக்கு காது கேட்ச்சு எனக்கு உடம்பு சரியில்லை 5 மணிக்கு சொன்னா நானே இல்லம்மா இல்லையால இல்ல நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மணி தேடுங்க பாட்டிமா இப்ப செஞ்சு வச்சுருவாங்க நான் வெயிட் பண்றோம் போதும் நீங்க அவளை மட்டும் விட்டுங்க போதும் அவ்வளவுதான் அவங்க முகத்தை பாரு பொண்ணு அப்ப விட மாட்டாங்க செஞ்சே அவங்க செய்யறாங்க பாரு பார்த்து பொறுமையா அவ்வளவுதான் ஆமா இதுதான் நிறைய அவ்வளவுதான் நாங்களே ஒண்ணு செய்யறோமா பாரு பண்றது தானா பிரீத்தி இப்படி வந்து கடகடன் பால் மணிக்கு அதை எல்லாரும் வச்சுனே இருங்க போங்க கொடுங்க பாப்பா திவ்யா குட்டி என்ன இவ பேரு சிட்டு சரிமா அவனா கிளம்பிட்டான் இப்போ இவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்தில் இருக்கிற 2வது வீடு இவங்க. நான் ஃபஸ்ட்டு வந்தேன் இந்த ஏரியாவுக்கு வேங்கிக்கால் கிராமத்துக்கு. இவங்க 3வது வந்தாங்க வீடு கட்டிக்கின்னு. இது வந்து என்கிட்ட டைலர் கிளாஸ்க்கு ஒரு பாப்பா வந்துச்சு போலீஸாக இருக்குது அவங்க பொண்ணு இது. இவங்க வந்து மேக்கப் பண்ணுறவங்க.
எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்காங்க. இந்த அம்மா தான் புட்டு செஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க. இவங்க வந்து டீச்சர். என்கிட்ட டைலர் கிளாஸ்க்கு வந்தவங்க தான் கவர்மெண்ட் டீச்சராக இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து தெருவில் இருக்காங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு அவசர அவசரமாக 5 மணிக்கு வந்தாங்க. கிறிஸ்டின் தான் இவங்க வந்தாங்க. என்னோடய வீடு வந்து 2 பக்கமும் இருக்கும், 2 தெரு பக்கமும் இருக்கும். திருவண்ணாமலை பக்கமும் இருக்கும் பார்த்த மாதிரி, திருவண்ணாமலை பார்த்த மாதிரி அந்த பக்கமும் இருக்கும், பின்னாடி பக்கமும். அந்த வீட்டுக்கு பின்னாடி வீட்டு பாப்பா இது. இதுக்கு 2 பையன். பொண்ணுன்னா ரொம்ப ஆசை. இந்த பாப்பாவுக்கு பொண்ணுன்னா ரொம்ப ஆசை. எங்கள் தனம்னா ரொம்ப செல்லம் அதுக்கு. இந்த பாப்பாவுக்கு வந்து 2 குட்டி பசங்க இருக்காங்க. இவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த கிராமத்தில் லாஸ்ட் வீடு இவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சவங்க. இந்த வேங்கிக்கால் கிராமத்துக்கு நான் இடம் வாங்கிட்டு வீடு கட்டிட்டு வந்தப்போ இவங்க தான் எனக்கு இவங்க மாமியார், இவங்க குடும்பம் எல்லாமே எனக்கு நல்லா ஆதரவு கொடுத்து பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. எங்களை பார்த்துக்கினாங்க அந்த குடும்பத்துக்காரங்க. இவங்க வந்து பின்னாடி இருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்காங்க. அவங்க மேக்கப் பண்ணுறவங்க. அவங்க இப்போ வீடு கட்டிட்டு வந்திருக்காங்க. இது வந்து எனக்கு 8 வயசுலேருந்தே அப்பா கிடையாது, கூட பிறந்தவங்களும் கிடையாது. மாமியார் வீட்டு சொந்தம் மட்டும்தான். 7 பேர் தான் எனக்கு சொந்தம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க 6 பேருமே வரல. எங்கள் மச்சனம் மட்டும்தான் அவர் ஒய்ஃப் அனுப்பிச்சி வச்சுருந்தாரு. அவரோட மனைவி தான் இது. ரொம்ப நல்ல உள்ளம். வந்தவங்களுக்கு மட்டும்தானே நல்ல உள்ளம் இருக்கும். வராதவங்களுக்குலாம் வந்து என்னை விட 20 வயசு 30 வயசு பெரியவங்க தான். அவங்களுக்குலாம் எங்களுக்கு வந்து ஒரு பூ போட்டு வாழ்த்துறதுக்கு கூட மனசு வரல பாருங்க. எங்கள் ஓரவத்திக்கு ஒரே ஒரு ஓரவத்திக்கு மட்டும் 2 ஓரவத்தி, மூத்தார் 1, மச்சனம் 1. எங்கள் சின்ன ஓரவத்திக்கு மட்டும் நல்ல மனசு வந்து வாழ்த்துச்சு. எங்கள் தனத்துக்கு சின்ன பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் பெரிய பொண்ணு வந்து 35 வயசில் பிறந்துச்சு. இந்த சின்ன பொண்ணு வந்து எனக்கு 40 வயசில் பிறந்துச்சு. இது வந்து பக்கத்து வீட்டு பாப்பா. இதோட குழந்தைய தான் நான் 2 குழந்தைய வளர்த்தேன். வீடியோ கூட போட்டிருக்கேன். இது வந்து எங்கள் மச்சனனோட ஒய்ஃபு, எங்கள் ஓரவத்தி. காசுலாம் பெரிய விஷயமே இல்லைங்க. ரொம்ப நல்ல மனசு தான் வேணும். 10 ரூபா கொடுத்தா கூட நல்ல மனசோட கொடுத்தாங்கன்னா அது லட்சமாக பெருகும். அந்த மனசு இவங்க ஒருத்தருக்கு தான் எங்கள் குடும்பத்தில் இருக்குதா என்னன்னு தெரியல. மீதி பேரெல்லாம் வயசில் பெரியவங்களா இருந்தாலும் என்னை ஒதுக்கிட்டாங்க. எங்கள் பாப்பா வந்து என்ன எந்த தப்பும் பண்ணாத லேட்டாக பிறந்துட்டாங்க. பின்னாடி நிற்கிறவங்க வந்து ரொம்ப வயசானவங்க. அவங்க கையெல்லாம் ஒதுரும். அவங்க வந்து கூட இருந்து செய்யுமான்னு சொன்னதுக்கு கூட வந்து அந்த சந்தனம், குங்குமம், பன்னீர் பொட்டு மட்டும் வைத்தா போதும். போட்டு மட்டும் வைங்க. ஆளுங்கரிச்சு வச்சு அதெல்லாம் வைக்கூடாது. பரவாயில்ல ஆண்டி, எதுக்கு காசுலாம்? என்ன திட்டணும் தோண்டா? திட்ட முடியாது. நான் சும்மா அவளை கலாய்ச்சிட்டு இருக்கேன். அதுக்கு நத்திங். இது கூட ஸ்வீட் கூட எடுத்து அங்க பாரு கவிதா. ஓகே. அது குடுமா ஒரு இவர் வந்து எங்க வீட்டுல 5 வருஷமா குடும்பம் இருக்காரு. வாடகை டெல்லிக்காரு. அவர் கடைசியில வந்தாரு. இந்த ட்ரெஸ்ஸும் ஃபர்ஸ்ட்லயே வந்து ஒருத்தர் கொடுத்துட்டு போயிட்டாரு.